போர்களில் வரும் எதிரிகளை வாள் கொண்டு வீழ்த்துவது போல் நம் வாழ்வில் வரும் தடைகளை நம் தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி கொண்டு வாழ்வில் முன்னேற முயற்சி செய்வோம், சாதனை படைப்போம். நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் சிற்பி இல்லைங்களா? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நிஜத்துல நடக்கக்கூடியது. சோ அப்ப எண்ணங்கள்ல தெளிவா வைங்க. என்ன விஷயங்கள் இருந்தாலும் சரி, என்ன தடைகள் இருந்தாலும் சரி, அதை தாண்டி தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் அப்படிங்கிறது உங்களோட கைகள்ல இருக்கும். சோ எதிர்கால வெற்றி தருணத்திற்கு முதல்ல நம்ம இன்னையில இருந்தே உழைக்க ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு நொடியும் நமக்கு முக்கியமானது. ஸோ ரிமெம்பர் தட். நம்ம ஒரு எக்ஸாமினேஷனுக்கு போறோம்னா எக்ஸாமினேஷன் நோட்டிபிகேஷன்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் படிக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. முன்னாடியே நம்ம தயார்படுத்திக்கணும். ஸோ யூஜிடிஆர்பி வரலாறு அழகு 3ல இருந்து முதல் கிளாஸ் ப்ரொஃபசர் அகாடமில இருந்து ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் மாதிரி ஃபார் 4 days கண்டினியூஸ் கிளாஸஸ் இருக்க போகுது. நம்ம யூனிட் 3ல இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக் சுதந்திர இந்திய வரலாறு அப்படின்றது தான் பார்க்க போறோம். இந்த 4 daysலயும் அதிகப்படியான கேள்விகள் வரக்கூடிய இந்த ஒரு பகுதியை ரொம்ப தெளிவா ரொம்ப டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் டெய்லி வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். இந்த டாபிக் எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்டெப்தா படிக்கணும் அப்படிங்கிறது. யூஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாமினேஷன்னா என்ன? இந்த எக்ஸாமினேஷன் பத்தின விஷயங்கள், அதாவது குவாலிஃபிகேஷன் ஆகட்டும், எலிஜிபிலிட்டி ஆகட்டும், அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் ஆகட்டும், அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் சிலபஸ் பத்தி பார்க்க போறோம். அண்ட் தென் யூனிட் வைஸ் ஸ்டடி பிளான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அ ஃப்ரீ கிளாஸ் ப்ரொவைடட் பை ஆர் ப்ரொஃபசர் அகாடமி. அண்ட் டுடே கிளாஸ் வில் பி ஆன் இந்திய சுதந்திரமும் பிரிவினையும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக். யூஸ்வலா இந்திய சுதந்திரமா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. சோ இந்திய சுதந்திரம்னா சுதந்திர போராட்டம் பத்தி தானே பேச போறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க. டெஃபினெட்லி நோ. So it is not about Indians perspective. So பிரிட்டிஷார் சைட்ல இருந்துட்டு, அதாவது ஆங்கிலேயர்கள் சைட்ல இருந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ண ஓட்டங்கள் எல்லாம் 1920களிலேயே தொடங்கியாச்சு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு இந்தியா தயாராயிருச்சா, சுதந்திரம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு திட்டத்தை கொண்டு வந்து அதுல சில விஷயங்களை வந்து ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அப்படி வந்ததுல இருந்து ஆங்கிலேயர்கள் எப்படி சுதந்திரம் கொடுத்தார்கள், என்னென்ன கமிஷன் அண்ட் மிஷன்ஸ் எல்லாம் இந்தியாவை நோக்கி வந்து இந்தியாவுக்கு சுதந்திரத்தை பற்றிய பேச்சுவார்த்தைகளை நடத்தியது அப்படின்றதான் பார்க்க போறோம். It is not about Indian leaders. It is not about Indian struggle. It is about British perspective. சரிங்களா? கொஞ்சம் டிஃப்ரெண்டா பார்க்க போறோம். இதே டாபிக் தான். And from our Professor Academy, admissions are open for various courses. சரிங்களா? ஸோ வேரியஸ் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து யூஜிடிஆர்பி கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் பாட்னி, கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, மேத், பிசிக்ஸ், தமிழ், சுவாலஜில கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இஃப் யூ வாண்ட் டு ஜாயின், கீழே நம்பர் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா எல்லா டீடைல்ஸுமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ யூ கேன் ஜாயின் இமிடியட்லி அண்ட் கிளாஸஸ் வில் பி ஸ்டார்டிங் ஃப்ரம் 10th March. 10ஆம் தேதியில இருந்து கிளாஸஸ் தொடங்குது. ஹிஸ்டரியை பொறுத்தளவு நம்ம கம்ப்ளீட்டா தமிழ் மீடியத்துல தான் கிளாஸஸ் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம தமிழ் மீடியத்துல தான் கிளாஸஸ் பார்க்க போறோம். ரொம்ப கம்ஃபர்டபுளா உங்களுக்கு இருக்கும் தமிழ் மீடியம் அப்படிங்கும் பொழுது. அண்ட் முக்கியமான டாபிக் எல்லாத்தையுமே வந்து இந்த சுதந்திர இந்திய வரலாறுன்னு சொல்லக்கூடிய பகுதியில இருந்து பார்க்க போறோம். ஸோ திஸ் 4 days யூ கேன் யூட்டிலைஸ் இட். இந்த 4 நாட்களும் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். எதை படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் அப்படின்ற விஷயங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் அபவுட் சிலபஸ் ஆகட்டும், எக்ஸாமினேஷன் ஆகட்டும், டாக்டிக்ஸ் ஆகட்டும், ஸ்ட்ராட்டஜிஸ் ஆகட்டும், எப்படி எக்ஸாம் கிளியர் பண்ணலான்றதெல்லாம் பார்க்க போறோம். பார்க்கலாமா? பட்டதாரி ஆசிரியர் தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் யூஜிடிஆர்பி. சரிங்களா? இன்னொன்னு பிஆர்டிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல ஹிஸ்டரியை பொறுத்தளவு உங்களுக்கு 150 கேள்விகள் கொண்ட ஒரு பேப்பர் இருக்கும். அதை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரக்டா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் தான். தனியா இன்டர்வியூ போறதோ டெமோ எடுக்கிறதோ எல்லாம் கிடையாது. சர்டிபிகேஷன் வெரிஃபிகேஷன் போன உடனே உங்களுக்கு ஜாப் கையில கிடைச்சிரும். ஏன்னா ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல? So graduate teachers or block resource teacher educators, BRTE அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ஒரு பதவிக்கான போஸ்ட் இந்த ஒரு போஸ்டுக்கான எக்ஸாமினேஷன் தான் யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் சொல்லி நம்ம சொல்லுவோம். 36,400ல இருந்து 1,15,000 வரை சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பதவி. நிறைய பேர் பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, டீச்சர்ஸா இருப்பீங்க, ஹிஸ்டரி படிச்சுட்டு இல்ல வேற ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க.
உங்களுக்கு டீச்சிங் ஃபீல்டு மேல ஒரு பேஷன் இருக்கும். ஸோ ரிமெம்பர் திஸ் இஸ் அ பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலி. சரிங்களா? ஸோ இந்த ஒரு எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடியது எவ்ரி இயர்லாம் நடக்காது. ஒரு 2 இயர் 3 இயர்ஸ் ஒன்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ ரெகுலரா நடக்கிற எக்ஸாமினேஷனும் கிடையாது. இந்த வருடம் கண்டிப்பா நடக்க போகுது. ஸோ யூட்டிலைஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. லாஸ்ட் எக்ஸாமினேஷன் 2023ல நடந்துச்சு. சரிங்களா? 24ல ரிசல்ட் வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் 26 இப்பதான் வந்து நடக்க போகுது. போன வருஷம் நடக்க வேண்டியது கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகி இந்த வருஷம் நமக்கு நடக்க போகுது. ஸோ கிட்டத்தட்ட வேகன்சி கண்டிப்பா அதிகமாகவே நமக்கு வரப்போகுது. ஏன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் இப்பதான் முடிஞ்சிருக்கு. ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு. பெரிய அளவு ஹை ரிசல்ட் வந்து நம்மளோட அகாடமில வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறோம். மெனி ஸ்டேட் ரேங்கர்ஸ் வே தேர். சரிங்களா? ஸோ அதே மாதிரி யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கும் நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ண போறோம். அண்ட் வி ஆல் வெல்கம் யூ டு ஜாயின் அவர் அகாடமி. ஸ்டேட் ரேங்கரா நீங்களும் மாறலாம். ஸோ யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதோட பேட்டர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 hours பேப்பரா தான் அது இருக்க போகுது. சாரி 3 hours எக்ஸாமினேஷனா இருக்க போகுது. பார்ட் ஏ பார்ட் பின்னு 2 பார்ட் இதுல இருக்கும். ஸோ இந்த பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லக்கூடியதுல பார்ட் ஏ உங்களுக்கு இவாலுவேஷனுக்குள்ள வராது. அது தமிழ் மொழி தகுதி தேர்வு. இப்ப கவர்மெண்ட்ல நீங்க என்ன எக்ஸாம் எழுதினாலும் இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வு இருக்கும். இதுல வெறும் 20 மார்க் எடுத்துட்டா நீங்க எலிஜிபிள். ஸோ இந்த 20 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது இல்லைங்களா? 50 மார்க்ஸுக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். 20 மார்க்ஸ் எடுத்தாதான் உங்களுக்கு பார்ட் பி ஓட வேலிடேஷன் நடக்கும். ஸோ அதை இவாலுவேட் பண்றதே வந்துட்டு உங்களுக்கு இந்த பார்ட் ஏ பேப்பர் தான் டிசைட் பண்ணுது. அண்ட் பார்ட் பி நீங்க பார்ட் பின்னு சொல்லி வந்துட்டோம்னா நம்மளோட மேஜர் சப்ஜெக்ட் மட்டும்தான் எழுத போறோம். ஹிஸ்டரி மட்டும்தான் 150 கேள்விகள் இருக்க போகுது 150 மார்க்குக்கு. இந்த பேப்பர் தான் ரொம்ப முக்கியமானது. நம்மளோட சப்ஜெக்ட் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கேள்விகள். இதுல அதிகப்படியா 110ல இருந்து 15 கேள்விகள் எடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் ஸ்டேட் ரேங்கர். அந்த ஜாப் உங்களுடையது. சரிங்களா? ஸோ இப்பயே நீங்க வந்து அதுல நம்ம பேர் எழுதியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஸோ இந்த போஸ்டிங்க்கு வேற யாரெல்லாம் வந்து எழுதுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் போஸ்டிங் இஸ் ஆக்சுவலி காமன் ஃபார் தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபி. இந்த சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நடக்கும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் அவங்களோட மேஜர் சப்ஜெக்ட் தான் எழுதுவாங்க. ஸோ ஹிஸ்ட்ரியில இருந்து வர்றவங்க எல்லாரும் ஹிஸ்ட்ரி மட்டும் தான் எழுதுவாங்க. 150 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. 150 மார்க்குக்கு 3 hours இந்த எக்ஸாமினேஷன் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு பிஏ பிஎட் பிளஸ் டிஎன்டெட்டோட பேப்பர் 2 குவாலிஃபை ஆயிருக்கணும். டிஎன்டெட் பேப்பர் 2 குவாலிஃபை ஆயிட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த ஒரு எக்ஸாம் வந்து உங்களால எழுத முடியும். அண்ட் இதோட கட் ஆஃப் 150 கொஸ்டின்ஸ் வருது இல்லைங்களா? லாஸ்டா நடந்த ஒரு எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் என்னவாக இருந்தது, கட் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜெனரல் கேட்டகரிக்கு 114 அப்படின்னு சொல்லக்கூடியது கட் ஆஃபா இருந்திருக்கு. அதாவது 85ல இருந்து 114 மார்க் வரை எடுத்தவங்க ஜெனரல் கேட்டகரியில செலக்ட் ஆனவங்களா இருக்கிறாங்க. அண்ட் பிசி அப்படின்னு சொல்லும் பொழுது 85 to 89, பிசிஎம் சொல்லக்கூடியது 62 to 76, எம்பிசியை பொறுத்தளவு 78 to 87. சரிங்களா? ஸோ அதே மாதிரி எஸ்சின்னு சொல்லும் பொழுது 63 to 87 வரைக்கும் எடுக்கக்கூடியவர்கள் ரேங்க் லிஸ்ட்ல வந்திருக்காங்க. இந்த ஒரு எக்ஸாமினேஷன் ஜாபுக்காக நடக்கக்கூடியது. ஸோ ரிமெம்பர் ஒன் திங், கட் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க இதுல பாஸ் ஆகுறது விஷயமே கிடையாது. சரிங்களா? ஸோ இதுல குவாலிஃபை ஆகுறதோ பாஸ் ஆகுறதோ நம்ம எதிர்பார்க்கல. ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்ல நம்மளோட பேர் இருக்கணும். சரிங்களா? சோ இருக்கிறதுலயே ஹையஸ்ட் ஸ்டேட் ரேங்க் நீங்க ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் அங்க உங்களுக்கு வேலை இருக்கிறது அப்படின்னு சொல்லத ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். எந்த ஒரு பயமும் இருக்காது, டவுட்டும் இருக்காது. கன்ஃபார்மா அந்த ஜாப் நம்மதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம் நிம்மதியா, இல்லைங்களா? சோ அந்த ஒரு ஜாப்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்மளோட லைஃபே மாற போகுது. இவ்வளவு நாள் நம்ம பட்ட ஸ்ட்ரகிள் எல்லாமே மாறி லைஃப்ல ஒரு புது அத்தியாயத்தை தொடங்க போகிறீர்கள். சோ அந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் என்னவாக இருக்கும்? சோ நம்ம வாழ்க்கையவே மாற்ற போகுது. இவ்வளவு நாள் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன், நிறைய இன்ஸ்டிடியூஷன்ல நிறைய பேர் வேலை பார்த்திருப்பீங்க. சேலரி சாட்டிஸ்ஃபைடு இல்லாம இருக்கலாம், இல்லைன்னா ஒர்க் லோட் அதிகமா இருக்கலாம். அதெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு பரீட்சை. உங்களோட ஒர்க்குக்கு ரெகக்னிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பரீட்சை இது. சோ இதுக்கான சிலபஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடியதே 4 யூனிட். சரிங்களா? சோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு வரலாறு 2 யூனிட், கிழக்காசிய வரலாறுன்னு சொல்லக்கூடிய சீனா மற்றும் ஜப்பான் 1 யூனிட், அமெரிக்க வரலாறு, ஐரோப்பிய வரலாறு, நவீன உலக வரலாறு. சோ இதை எப்படி நம்ம பேர பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்திய வரலாறுல பண்டைய காலம் முதல் 1206 வரை. அதே மாதிரி 2வது யூனிட் பாத்தீங்கன்னா 1206ல இருந்து 1857 வரை.
1857 இருந்து 47, அதாவது சுதந்திர போராட்டம். இந்த யூனிட் தான் நம்ம பார்க்க போறோம். 3வது யூனிட். 4வது யூனிட் பொறுத்தளவு சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்திய வரலாறு. சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்க்க போறோம். சோ இதுல மதிப்பெண்ணோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சைட்ல கொடுத்திருக்கு. யூ கேன் see that 150 கேள்விகள் 10 யூனிட் இருக்கக்கூடிய சிலபஸ். சோ ஈக்குவல் ஷேர் போட்டாலே 15 கொஸ்டின்ஸ் ஒரு யூனிட். சரிங்களா? சோ 15 கேள்விகள் கேட்பாங்க. அதுலயும் இதுல குறிப்பிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் see சுதந்திர போராட்டத்துல 21 கேள்விகள் இருக்கு. அந்த யூனிட் தான் பார்க்க போறோம். அதே மாதிரி ஐரோப்பிய வரலாறுலயே நவீன ஐரோப்பிய வரலாறுல 20 கேள்விகள் கிட்டத்தட்ட ஒரே யூனிட்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம ஃபோக்கஸா வந்து அடுத்தடுத்து நம்மளோட கிளாஸஸ்ல வந்து பார்ப்போம். ரெகுலர் கிளாஸஸா மாறின பிறகு நம்மளோட கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரிசையா இந்த மாதிரி கிளாஸஸ் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வந்து நடக்கும். ஸோ அதோட டெமோ மாதிரி தான் இந்த ஒரு 4 நாள் கிளாஸஸ். அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், சுதந்திரத்திற்கு பிந்தைய வரலாறு 11 கேள்விகள் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டோட வரலாறுன்னு சொல்லக்கூடியது 2 யூனிட். 1565 வரை இருக்கக்கூடிய வரலாறு, அதன் பிறகு இப்பொழுது வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 2000 ஆண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய வரலாறு. கிழக்காசிய வரலாறு, சீனா மற்றும் ஜப்பான். அமெரிக்க வரலாறு ஒரு யூனிட் இருக்கு, 8வது யூனிட்டா. ஐரோப்பிய வரலாறும் நவீன உலக வரலாறும் ஓரளவு கம்பைன்டு தான். ஏன்னா 9th யூனிட் பொறுத்தளவு 2ஆம் உலக போர் வரை இருக்கக்கூடிய காலகட்டம் ஐரோப்பிய வரலாறா இருக்கும். 10வது யூனிட் உலக போருக்கு பிந்தைய உலகம், அதாவது சின்ஸ் வேர்ல்ட் வார் 2 அப்படின்னு சொல்லக்கூடியது. யுஎன்ஓ ஃபார்ம் ஆன பிறகு கோல்டு வார்னு ஒண்ணு நடந்துச்சு, பனிப்போர்னு ஒண்ணு நடந்துச்சு இல்லைங்களா? அதை பத்தின விஷயங்களாக இருக்கும். ஸோ டோட்டலா 150 கேள்விகள் ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் 15 கொஸ்டின் அப்படின்ற ஒரு கணக்குல கேட்பாங்க. அதுலயும் அதிகப்படியான கேள்விகள் உங்களுக்கு சுதந்திர போராட்டத்துல இருந்தும் அண்ட் அதே மாதிரி நவீன ஐரோப்பிய வரலாறுல இருந்தும் அதிகப்படியான கேள்விகள் இருக்கும். ஓகேங்களா? 10 யூனிட்ஸ் ஒன்லி ஹிஸ்டரி தான் இருக்க போகுது. 150 கேள்விகள் கேட்க போறாங்க. ஸோ நம்மளோட சப்ஜெக்ட் எய்ம் அபவ் 110 பிளஸ். 110க்கு மேல எடுத்துட்டீங்கன்னா அந்த ஜாப் உங்களோட தான். ஸோ எஸ் வி கேன் அப்படின்றத நம்புங்க. 110 மார்க்லாம் பெரிய விஷயம் இல்லை. நம்மளோட ஹிஸ்டரியை தெளிவா படிச்சுட்டீங்கன்னா இது ஒன்றும் புதிய சப்ஜெக்ட்லாம் கிடையாது இல்லைங்களா? ஏற்கனவே காலேஜஸ்ல யூஜில படிச்சிருப்பீங்க, பிஜில படிச்சிருப்பீங்க, ஸ்கூல்ஸ்ல படிச்சிருப்பீங்க. டீச்சிங் ஃபீல்டா இருந்து அதை தான் திருப்பி திருப்பி நீங்க சொல்லி கொடுத்துருப்பீங்க. அதே விஷயம் தான் இன்னும் கொஞ்சம் டீடைல்டா படிக்கணும். அப்ப 150 கேள்விகள்ல 110 அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. எஸ் வி கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செயல்பட ஆரம்பிச்சீங்கன்னா definitely victory is yours. ஸோ வெற்றி நமதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய உழைப்பை தொடங்க ஆரம்பிங்க. ஸோ உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே எக்ஸாமினேஷனை நோக்கி இருக்கட்டும். படிக்க தொடங்குங்க. எப்படி படிக்கணும், என்ன மாதிரி படிக்கணும் அப்படின்லாம் கேட்டீங்க அப்படின்னா முதல்ல படிக்க தொடங்கணும். எப்படினாலும் படிக்கலாம். ஸோ நீங்க கொஸ்டின் ஆன்சர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்கூல் புக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்ல உங்க காலேஜ் புக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. படிக்க தொடங்கணும். சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் இமிடியட்லி. ஏன்னா நோட்டிஃபிகேஷனுக்காகலாம் வெயிட் பண்ண வேண்டாம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பெரிய அளவு நமக்கு டைம்லாம் கிடைக்க போறது கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால இப்ப இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா யூ ஆர் இன் சேஃப் ஜோன். அவ்வளவுதான். ஸோ அதனால நம்மளோட அகாடமில இருந்து ரொம்ப சீக்கிரமாவே ஆரம்பிச்சாச்சு இந்த கோர்சஸ் எல்லாம். அண்ட் யூ கேன் ஜாயின். டுடே கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்த்துடலாமா? இந்திய சுதந்திரமும் பிரிவினையும் அப்படின்னு சொல்லக்கூடியது. எல்லாரும் யூஸ்வலா இந்திய சுதந்திரம் அப்படியே லீடர்ஸை பத்தி தான் பேசுவாங்க, என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கறத பத்தி தான் பேசுவாங்க. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயமே வேற. இந்திய சுதந்திரமும் பிரிவினையும், இந்திய சுதந்திரத்தை நோக்கிய ஆங்கிலேயர்களுடைய அடுத்தடுத்த கட்ட நிகழ்வுகள் என்ன அப்படின்றதுதான் பார்க்க போறோம். சோ 2ஆம் உலக போர் அப்படின்றதுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்களோட எண்ண ஓட்டமும் சரி, இந்தியாவை அவங்க ஹேண்டில் பண்ண விதமும் சரி டோட்டலா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா 2 உலக போர் பார்த்தாச்சு பிரிட்டன். அவங்களால அதுக்கு மேல வந்து சமாளிக்க முடியல. அவர்கள் கைகள்ல வந்துட்டு பெரிய அளவு அந்த பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கிடையாது, வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது. சோ அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா காலனி ஆதிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல அவர்களுடைய காலனிகளை அவங்களால மெயின்டைன் பண்றது ரொம்ப சிரமமாயாச்சு. அப்பதான் என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு காலனியும் அதற்கு ஏற்றமாறு கவர்ன் சொல்லக்கூடியது, அதாவது ஆட்சியை வந்து மாற்றி அமைக்க ஆரம்பிக்கிறார்கள்.
சோ இரண்டாம் உலக போரின் போதே இந்தியாவோட ஹெல்ப் தேவைப்படுது. இந்திய சோல்ஜர்ஸோட நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் தேவைப்படுறாங்க. அதனால இந்தியன் லீடர்ஸ் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்றாங்க. இந்த ஒரு போர்ல இந்திய வீரர்கள் உதவி செய்தால் நாங்கள் சுதந்திரத்தை கொடுத்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ பிரிட்டிஷர்ஸ் கொடுத்த ஒரு ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் லீடர்ஸை பொறுத்தளவு அவங்க அதை அக்செப்டும் பண்ணல. ஏன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்லயும் அந்த ஒரு சீன் நடந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வாருக்கு அப்புறம் எந்த ஒரு அவங்க கொடுத்த எந்த ஒரு ப்ராமிஸையும் பிரிட்டிஷர்ஸ் வந்து நிறைவேற்றல அப்படின்னு சொல்லலாம். சோ இரண்டாம் உலக போர் நடந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷுக்கு ஏற்பட்ட பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பாக இருந்தது. இந்திய விடுதலையை நோக்கி முன்னேற்றி கொண்டு சென்ற காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா 1939 to 1945 இரண்டாம் உலக போர், 47ல நம்ம சுதந்திரம் அடைஞ்சாச்சு. அதுக்கு மேல அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்தியாவிலையும் போராட்டங்கள் பெரும் அளவு போராட்டங்களாக மாறுது. சட்ட மறுப்பு இயக்கத்துல தொடங்கி சால்ட் மார்ச்ன்னு சொல்லுவாங்க. அதுல தொடங்கி வெள்ளையனை வெளியேறு இயக்கம்லாம் இந்திய அளவுல ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு சின்ன குழந்தையில இருந்து பெரியவர்கள் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண இயக்கமா மாறுது. சோ இந்தியர்களோட எதிர்ப்பு மீறி அவர்களை ஆட்சி செய்வது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு நிறைய எஃபர்ட் அண்ட் மிஷன்ஸ் கமிஷன்ஸ் எல்லாம் அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்தியாவிற்கு டொமினியன் தகுதி அளிப்பதற்கு வந்த முதல் கமிஷன் எது? டொமினியன் அப்படின்னா என்ன அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம். டொமினியன்னா உள்நாட்டு சுதந்திரமாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்தை கொடுக்கணும்னு பிளான் பண்றாங்க. அது எந்த கமிஷன் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறீங்க? எனி கெஸஸ்? You can answer in the comment box. ஓகே. ஸோ எஸ், சைமன் கமிஷன் சொல்லக்கூடியதான் முதல்ல இந்தியாவிற்கு டொமினியன் தகுதின்றது கொடுக்கலாமான்னு சொல்லி அனுப்பப்பட்ட ஒரு கமிஷன். ஆனா அந்த கமிஷனை எடுத்து தான் கோபேக் சைமன் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடந்தது. சரிங்களா? ஒரு எதிர்ப்பு இயக்கம் நடந்ததுன்னு சொல்லலாம். டொமினியன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, த பவர் டு ரூல் அண்ட் கண்ட்ரோல். ஆழ்வதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் உரிய அதிகாரம், ஆட்சி அதிகாரம் கைகளில் இருப்பதை தான் டொமினியன் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டொமினியன் தகுதி ஆட்சி அதிகாரம் அப்படின்னா அப்ப இண்டிபெண்டன்ஸ்னா என்னது? சோ டொமினியன் ஸ்டேட்டஸே நம்ம வாங்கிட்டு போயிருக்கலாமே, ஏன் நம்ம கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸை நோக்கி போராடணும், முழு சுதந்திரம் நோக்கி நாம் ஏன் போராடினோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டொமினியன் தகுதியில உள்நாட்டு நிர்வாகம் மட்டும்தான் இந்தியர்கள் கைகள்ல இருக்கும். தன்னாட்சின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அதே நேரம் வெளிநாட்டு நிகழ்வுகள், வெளிநாட்டு கொள்கை, பாதுகாப்பு, ஆர்மி, டிஃபென்ஸ் இது எல்லாமே யாரு கீழே இருக்கும்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் மன்னரோட கைகள்ல இருக்கும். சோ அதிகப்படியான அதிகாரமும் சரி, அந்த டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி இருப்பாங்க இல்லைங்களா, அதுவும் சரி பிரிட்டிஷார் கைகள்ல போயாச்சு. ஆனா கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது வேறு. முழுமையான இறையாண்மை, சாவக்னிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த சாவக்னிட்டின்னு சொல்லக்கூடியது இறையாண்மை பெற்ற நிலை. உள்ளாட்சியிலும் சரி, வெளிநாட்டு கொள்கைகள்லையும் சரி யாருமே தலையிட மாட்டாங்க. இந்தியா as a sole power, it will take its decisions. தனி அரசியல், பாதுகாப்பு, வெளிநாட்டு கொள்கை அனைத்திலும் முழு அதிகாரம் கொண்ட ஒரு சுதந்திர நாடாக இந்தியா அறிவிக்கப்படும். அதுதான் முழு சுதந்திரம். சோ பிரிட்டிஷர்ஸ் ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு ப்ரொபோஸ் பண்ண ஸ்டேட்டஸ் டொமினியன் தான். உள்நாட்டு சுதந்திரம் வேணா கொடுத்துடுறேன், ஆனா ஹையஸ்ட் பவர் பிரிட்டிஷ் மன்னர்கிட்ட தான் இருக்கும், ஆர்மி எங்கிட்டதா இருக்கும், போலீஸ் ஃபோர்ஸ் எங்கிட்டதா இருக்குன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இந்த டொமினியன் தகுதியை இந்தியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி இந்தியர்கள் உறுதியாக இருந்த ஒரு இயக்கம் தான் சட்ட மறுப்பு இயக்கம். 1930ல தான் டொமினியன் தகுதி எங்களுக்கு வேண்டாம், முழு சுதந்திரம் வேண்டும்னே இந்தியர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க. அது வரைக்கும் இந்தியர்களை பொறுத்தளவு டொமினியன் ஸ்டேட்டஸாவது கொடுங்கன்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் பிரிட்டிஷார் கொடுக்கவே போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால முழு சுதந்திரம் வேண்டும், நீங்க ஒண்ணும் எங்களுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்க வேண்டாம்னு போராட்டம் மாறுது. சோ ஏன் அப்படி மாறியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டொமினியன் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லக்கூடியது எப்பனாலும் என்ன ஒரு சூழ்நிலையிலையும் ஆர்மியை கொண்டு மறுபடியும் அது காலனியாக மாற்றப்படும். சோ பிரிட்டிஷோட கிரவுனுக்கு கீழே தான் இருப்போம். நம்மளோட நாட்டோட தலைவர்னு சொல்லும் பொழுது அது பிரிட்டிஷ் மன்னரா மட்டும்தான் இருப்பாரு. சரிங்களா? சோ அது இருக்கக்கூடாது. கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் சொல்லக்கூடிய முழு சுதந்திர நாடாக இந்தியா மாற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? சோ இண்டிபெண்டன்ஸ், டொமினியன் டு இண்டிபெண்டன்ஸ்.
ஹவு திஸ் ஒன் சேஞ்ச்ட். இந்தியனோட டிமாண்டும் சரி, பிரிட்டிஷோட பெர்ஸ்பெக்டிவ் சரி, எப்படி மாறியது அப்படின்றதா பார்க்க போறோம். ரோட் டு ஃப்ரீடம். ஸோ பிரிட்டிஷ் பெர்ஸ்பெக்டிவ், ஆங்கிலேயர்களோட அந்த கமிஷன் மிஷன் மூலமா எப்படி அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மாறியது அப்படின்றத பார்க்க போறோம். சைமன் கமிஷன் முதல்ல டொமினியன் தகுதியை வந்து ப்ரொபோஸ் பண்ணது. இந்தியர்கள் எதிர்க்கிறாங்க, ஏன்னா அதுல ஒரு இந்தியர் கூட கிடையாது. அதுக்கப்புறம் நேரு ரிப்போர்ட், ஆகஸ்ட் ஆஃப்னு சொல்லி ஒவ்வொரு மிஷன் ஒவ்வொரு பிளானா அவங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. எதுலையுமே இந்தியர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஃபைனலா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் சுதந்திரம் கொடுத்த பொழுதுதான் இந்தியா முழுமையான சுதந்திரத்தை அனுபவிக்கிறது. சரிங்களா? சோ இதை ரோட் டு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கமிஷன்ஸ் மிஷன்ஸ் எல்லாமே திரும்ப திரும்ப கேள்விகள்ல கேட்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால இந்த கமிஷன்ஸ் மிஷன்ஸ் அண்ட் அதோட ப்ரொபோசல்ஸ் எல்லாம் ஒரு சின்ன டீடைல் தான் பார்க்க போறோம். ஸோ சைமன் கமிஷன் 1927. சரிங்களா? ஸோ 1927ல சைமன் கமிஷன் ஜான் சைமன்றவருக்கு கீழே வருது. இந்திய வருகை 1928ல தான் இந்தியாக்குள்ள வராங்க. பாம்பேல வந்துட்டு என்டர் ஆகுறாங்க. ஆனா அந்த கமிஷன்ல ஒரு இந்தியர் கூட கிடையாது. இந்தியர்கள் இடம் பெறாததால் கோபேக் சைமன் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. ஸோ இந்த சைமன் வந்ததுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1919 ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். அது சரியாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா, அதுல எதுவும் மாற்றம் தேவையா, இந்தியாவுக்கு தன்னாட்சி கொடுக்கலாமா, அந்த டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்கலாமா, தயாரா இருக்காங்களான்னு ஆய்வு செய்ய தான் வராங்க. ஆனா ஒரு இந்தியர் கூட கிடையாது. நீ இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க போற, ஆனா ஏன் இந்தியர்கள் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. கோபேக் சைமன்ற ஒரு இயக்கம் இருக்கு. சோ இந்த சைமன் கமிஷனோட ரிப்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா, டயாக்கின்னு சொல்லக்கூடிய இரட்டை ஆட்சி முறை, இந்தியர்கள் அதே மாதிரி பிரிட்டிஷார் அவங்களோட இதுலையும். சோ இந்த டயாக்கின்னு சொல்லக்கூடிய இரட்டை ஆட்சி முறை அப்படின்னு சொல்லக்கூடியதை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைக்கிறாங்க. அதே மாதிரி மாகாணங்களுக்கு சுயாட்சி கொடுக்கணும், ப்ரொவின்சியல் அட்டானமி கொடுக்கணும்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்றாங்க. செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ், வாக்காளர்கள் தனித்தனி வாக்காளர் தொகுதிகள் கொடுக்கப்பட வேண்டும். தன்னாட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாத ஒரு நிராசையாகவே மாறுது. ஏன்னா அவங்க ரெக்கமெண்டேஷன்ல பாத்தீங்கன்னா தன்னாட்சின்னு சொல்லக்கூடியதே கிடையாது. வெறும் மாகாணத்துக்கு வேணா சுயாட்சி கொடுப்போம்னு சொல்லி சொல்றாங்க. மாகாணம்னா என்னது? சென்னை மாகாணம், பம்பாய் மாகாணம், கல்கத்தா மாகாணம், அவ்வளவுதான். சோ அப்ப முழு இந்தியாவுக்கும் அவங்க தன்னாட்சி கொடுக்க போறது கிடையாது அப்படிங்கிறத எதிர்த்து மீண்டும் போராட்டங்கள் வலுவடையுது. சோ அப்போ ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாங்க, இந்தியர்கள் வேணா நீங்க ஒரு கான்ஸ்டியூஷன் மாதிரி ரெடி பண்ணி காமிங்களேன், உங்களோட டிமாண்ட்ஸ் என்னன்னு பண்ணி காமிங்களேன்னு ஒரு சேலஞ்ச் வைக்கப்படுது பிரிட்டிஷர் சைட்ல இருந்து. அப்ப நேரு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டை அனைத்து இந்திய கட்சிகளும் இணைந்து சப்மிட் பண்றாங்க. நேரு அறிக்கை தயாரித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேருவோட தந்தையார். சைமன் கமிஷன் அறிக்கையை புறக்கணிக்கிறப்ப இந்தியர்களால தங்களுடைய நாட்டுக்கு கொள்கைகளை வகுக்க முடியும்னு காட்டினது மோதிலால் நேருவோட நேரு அறிக்கை, நேரு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகஸ்ட் 15, 1928ல வந்து இந்த ஒரு நேரு அறிக்கை வந்து கொண்டு வரப்படுது. அதே மாதிரி இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து அப்படின்னு சொல்லக்கூடியது கொடுக்கணும், எங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து போதும் அப்படின்னு சொல்லி முதல்ல அறிவிக்கிறாங்க. 19 அடிப்படை உரிமைகள் வந்து முன்மொழியப்படுகிறது. சரிங்களா? எல்லாருமே ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்றத கொண்டு வரணும். ஒரு பார்லிமெண்டரி சிஸ்டம் கொண்டு வரணும். தனித்தனி வாக்காளர் தொகுதிகளை கொண்டு வரணும். ஜாயிண்ட் எலக்டரேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தொகுதிகளையும் கொண்டு வரணும். எல்லாருமே ஒருங்கிணைந்த வாக்காளர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கும் தேர்தல்கள் நடத்தப்படணும்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முஸ்லிம் லீக்னு சொல்லக்கூடிய கட்சி முழுமையாக எதிர்க்கிறாங்க. முகமது அலி ஜின்னா 14 அம்ச கோரிக்கைன்னு சொல்லி அவர் ஒரு கோரிக்கையை வெளியிடுறாரு. ஏன்னா அவர்களை பொறுத்தளவு இந்தியாவுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படின்றத தாண்டி அவர்களுக்கென்று தனி நாடுங்கிறதான் அவங்களோட டிமாண்டா இருந்தது. அதனால அவர் அதை எதிர்க்கிறாரு. இன்னும் இதையும் தாண்டி இளம் தலைவர்கள் சொல்லக்கூடிய ஜவஹர்லால் நேருவும் சுபாஷ் சந்திர போஸும் கூட இதை எதிர்க்கிறார்கள். ஏன் நல்ல ஒரு அறிக்கை தான் இல்லைங்களா? சோ இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்துனா ஓரளவு உள்நாட்டுக்குள்ள சுதந்திரம் கிடைக்கும். ஆனா அதை கூட தலைவர்கள் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அது பூர்ண சுயராஜ்யம் கிடையாது, எங்களுக்கு டொமினியன் வேண்டாம், முழு சுதந்திரம் வேண்டும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியத எல்லாரும் முன்மொழிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டொமினியன் தகுதி அப்படிங்கிறது எங்களுக்கு தேவையே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய இளம் தலைவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அடுத்தடுத்து இந்த ஒரு தேசிய போராட்டத்தை எடுத்து சென்றார்கள் அப்படின்னு சொல்லலாம். காரணம் 1929ல அடுத்த வருடமே லாகூர் செஷன் சொல்லக்கூடிய ஐஎன்சியோட மாநாடு நடக்குது. இதுல பூர்ண ஸ்வராஜ்னு சொல்லக்கூடிய முழு சுதந்திர தீர்மானத்தை ஜவஹர்லால் நேரு நிறைவேற்றுறாரு. அந்த ஒரு செஷனோட தலைவர் ஜவஹர்லால் நேரு தான்.
அவரை பொறுத்தளவு பூர்ண ஸ்வராஜ் தான் எங்களுக்கு வேணும், முழு சுதந்திரம் தான் வேணும், டொமினியன்லாம் தேவையே கிடையாது அப்படிங்கிறாரு. டொமினியன் கோரிக்கை கைவிடப்படுகிறது, முழுமையான சுதந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இலக்காக மாறுகிறது. ஸோ இதனால 31 டிசம்பர் 1929 நள்ளிரவுல ஜவஹர்லால் நேரு முதல் முறை மூவர்ண கொடியை வந்து ஏற்றினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்வராஜ் தினம் சொல்லக்கூடிய சுதந்திர தினம் 1930லயே நம்மளோட மக்களால கொண்டாடப்பட்டது. ஸோ அறிவிச்சிடறாங்க, ஐஎன்சில இருந்து காங்கிரஸ்ல இருந்து அறிவிக்கிறாங்க, நம்ம இனிமே முழு சுதந்திரத்துக்கு போராட போறோம். ஸோ அதனால நம்ம ஒரு சுதந்திர நாளையே கொண்டாடிடலாம், 1930 ஜனவரி 26 சுதந்திர நாளா கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க இது ஸ்வராஜ் தினமாக கொண்டாடப்படுகிறது. பிரிட்டிஷாருக்கு கீழே நம்ம அந்த ஒரு ஆட்சி காலத்திலேயே வந்து கொண்டாடப்பட்ட ஒரு நாள். ஸோ இப்போ இது ரிபப்ளிக் டேவா இருக்கு இல்லைங்களா, அதோட ஞாபகமாக தான் இந்த ஒரு தேதியை நம்ம சூஸ் பண்ணி ரிபப்ளிக் டேவா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கமிங் டு த கொஸ்டின்ஸ். நேரு அறிக்கையை தயாரித்த குழுவுக்கு தலைமை தாங்கியவர் யார்? ஜவஹர்லால் நேரு, மோதிலால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், ராஜாஜி. You can comment your answer in the chat box. The correct answer is மோதிலால் நேரு. சரிங்களா? சைமன் கமிஷனை புறக்கணிக்க தீர்மானித்த மாநாடு எது? ஸோ சைமன் கமிஷன் வராங்க, ஆனா அது அந்த கமிஷனை ஃபார்ம் பண்ண உடனே என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா அதை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 1927 அதை ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து 28 அது இந்தியா வருது. ஸோ இதுக்கிடையில நடந்த மாநாடு, ஒரு மாநாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னா சைமன் கமிஷனை புறக்கணிக்கிறோம்னு தீர்மானம் எடுக்கப்படுது. எந்த மாநாடாக இருக்கும்? லக்னோ, சென்னை, கல்கத்தா, பம்பாய். ஸோ ரைட், தட் இஸ் சென்னை மாநாடு. சரிங்களா? சென்னை அல்லது பம்பாயா தான் இருக்கும்னு நினைச்சிருப்பீங்க, சென்னை மாநாடு தான். ஸோ அந்த சைமன் கமிஷனை புறக்கணிக்கிறோம்னு சொல்லி ஒரு முடிவெடுத்த மாநாடே சென்னை மாநாட்டில் தான். நம்ம ஊர் சென்னை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ சைமன் அறிக்கை தோல்வி ஆயாச்சு, இந்தியர்கள் எல்லாரும் முழு சுதந்திரம் தான் வேணும்னு சொல்லி அறிவிச்சாச்சு. இப்போ உலக போர் தொடங்கின ஒரு காலகட்டத்துக்குள்ள போயிடலாம். 1939 உலக போர் தொடங்குது. அது வரைக்கும் பிரிட்டிஷாரை பொறுத்தளவு இந்தியாவுல என்ன ஒரு நிகழ்வு நடந்தாலும் சரி அவர்களை கட்டுப்படுத்துவதுல தான் கவனமாக இருந்தார்கள். நிறைய லீடர்ஸை அரெஸ்ட் பண்றது, அதே மாதிரி சப்ரசிவ் லாஸ் அண்ட் பிளான்ஸை கொண்டு வர்றது, இதுதான் அவர்களோட கொள்கையாக இருந்தது. ஆகஸ்ட் அறிக்கைன்னு சொல்லக்கூடியது எப்பொழுது உலக போர் தொடங்கியதோ மறு வருடமே அறிவிக்கப்படுது. இந்த ஆகஸ்ட் ஆஃபர் அறிவிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 8, 1940 இந்தியாவோட வைஸ்ராய் லின் கோ அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து அறிவிக்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னா இந்த போரில், உலக போரில் இந்தியர்கள் உதவினார்கள், ஆனா இந்திய வீரர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம், டொமினியன் அந்தஸ்து கொடுக்கலாமான்னு சொல்லி நாங்க யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு கேரண்டியை நாங்க தரோம், கண்டிப்பா டொமினியன் ஸ்டேட்டஸ் நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 2ஆம் உலக போருக்கு பின் டொமினியன் அந்தஸ்து கொடுக்கப்படும். வைஸ்ராய் நிர்வாக கவுன்சில்ல இந்தியர்களை அதிகப்படியாக நாங்கள் சேர்த்துக் கொள்வோம். போருக்கு பின் அரசியலமைப்பு சபைன்னு சொல்லக்கூடியது ஒன்று உருவாக்கப்படும். நீங்க உங்களுக்குனே ஒரு கான்ஸ்டிடியூஷன், ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காங்கிரஸ் எங்களுக்கு உடனடி சுதந்திரம் தான் வேணும், முழு சுதந்திரம் தான் வேணும்னு சொல்லிட்டு எப்பயோ அதை டிசைட் பண்ணிட்டாங்க இல்லைங்களா? முஸ்லீம் லீக்கும் சரி காங்கிரஸும் சரி இதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. நாங்க கேட்டது முழு சுதந்திரம் 10 வருஷம் முன்னாடியே முடிவெடுத்தாச்சு, நீ இப்ப வந்து டொமினியனை பத்தி பேசிட்டு இருக்காங்க, டொமினியனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு போராட்டம் கிளர்ச்சி எழுகிறது. இந்த ஒரு காலகட்டத்துல கிரிப்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதை கொண்டு வராங்க 1942. ஏன்னா உலக போர் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்திய சோல்ஜர்ஸை வந்து அவங்க கூட்டிட்டு போகவும் ஆரம்பிச்சாச்சு. அதனாலதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்ப்புகள் அதிகமாகிக் கொண்டே வருது. அப்ப கிரிப்ஸ் மிஷன் சொல்லக்கூடிய ஒரு மிஷன் வந்து இந்தியாவுக்கு வருது. இதுவும் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆராய்ச்சியை செய்யறதுக்கு தான் வர்றாங்க. சோ இந்தியா வருகை வந்தது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1942 மார்ச் 22 வராங்க. தலைவராக இருந்தவர் ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவருக்கு கீழே ஒரு கமிட்டி அமைச்சு இந்தியாவுக்கு வந்து
கொண்டு வராங்க. அண்ட் இதோட பேச்சுவார்த்தை முடிவு வந்து 11 ஏப்ரல் 1942ல நடக்குது. அவங்களோட ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்றாங்க. அவங்களோட நோக்கம் உலக போருக்கு பிறகு முழு ஒத்துழைப்பு இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கலாம், இந்தியாவிற்கு தன்னாட்சி மற்றும் டொமினியன் தகுதி வழங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியத இந்தியர்களுக்கு கொடுக்கணும், அறிவிக்கணும்ன்றதுதான். சோ உலக போர்ல பார்ட்டிசிபேஷன் வேணும், கோஆபரேஷன் வேணும்ன்றதான் முக்கிய நோக்கமே. இதை அறிந்து கொண்ட இந்தியர்கள் மீண்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீ யார் எனக்கு சுதந்திரம் கொடுக்க, டொமினியன் ஸ்டேட்டஸ் நீ யார் எனக்கு கொடுக்க, முழு சுதந்திரம் மட்டுமே எங்களுடைய கொள்கை, வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. முதல் முறை வெள்ளையனே வெளியேறு இயக்கம். அது வரைக்கும் வெள்ளையன்ட்ட இருந்து அட்லீஸ்ட் தன்னாட்சியாவது கிடைக்குமா, சுதந்திரம் கிடைக்குமான்னு தான் கேட்கிறாங்க. இப்ப வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்லி ஒரு போராட்டம் தொடங்கப்படுது. அதே மாதிரி இந்த ஒரு திட்டத்தை காந்தியார் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பின்னோக்கி தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது. சோ வேலிடே கிடையாது. அதாவது முடிஞ்ச ஒரு தேதிக்கு ஒரு செக் எழுதி கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி 2025 செக்கை கொண்டு வந்து உங்க உங்க கையில இப்ப கொடுத்தோம்னா அது வேலிடே இல்ல இல்லைங்களா. சோ எங்களோட டிமாண்ட் முழு சுதந்திரம், அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆல் இந்தியா முஸ்லிம் லீக்கும் ஐஎன்சியும் இதை எதிர்த்து மாபெரும் போராட்டங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் கண்டினியூஸா போராட்டங்கள் நடக்குது. உலக போரும் ஒரு சைடு நடக்குது. உலக போர் 1945ல முடிவுக்கு வருது. மிகப்பெரிய இழப்புகள் பிரிட்டனுக்கு. அது மட்டும் கிடையாது, உலகப்போர் 1ல, அதாவது முதல் உலக போர் சொல்றோம் இல்லைங்களா, அதுல அவங்களுக்கு நிறைய காம்பன்சேஷன் டெரிட்டரி எல்லாம் கிடைச்சிச்சு, நிறைய காலனிகளாகட்டும் இடங்கள் எல்லாம் கிடைச்சிச்சு. 2ஆம் உலக போர்ல அந்த மாதிரி எதுவுமே எந்த நாடுகளும் டிமாண்ட் பண்ணல. ஏன்னா அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணதுதான் 2வது உலக போருக்கு காரணமானனால 2வது உலக போர்ல அவர்கள் பொறுப்புகளை எடுத்துக்கொண்டனர். என்ன பொறுப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோற்கடிக்கப்பட்ட நாடுகள்ல ரீகன்ஸ்ட்ரக்ஷன், மனித உரிமைகளை பாதுகாக்கிறது. ஹிட்லர் அண்ட் ஜூஸ் கதை ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஹிட்லர் பெருமளவு ஒரு ஹாலோகாஸ்ட் பண்ணாரு. ஜூஸ் மக்கள் அனைவரையும் கொன்று குவித்தார். அந்த மாதிரி ஒரு விஷயம் திரும்பி நடந்துடக்கூடாது, மறுபடியும் ஒரு உலக போர் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக பொறுப்புகளை கையில எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொறுப்புகள் மூலமாக தொடங்கப்பட்டதுதான் யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷனோட முக்கியமான ஒரு கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, காலனி ஆதிக்க நாடுகளுக்கு சுதந்திரம் வழங்குதல். அப்ப பிரிட்டன் என்ன பண்ணணும், அதோட நாடுகளுக்கும் சுதந்திரம் கொடுக்கணும் இல்லைங்களா. சோ இந்தியாவிலையும் சுதந்திரத்தை நோக்கிய அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கப்படுது. அந்த ஒரு ஸ்டெப் தான் கேபினட் மிஷன். இந்திய சுதந்திரத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு மிஷன் அப்படின்னு சொல்லலாம். சோ கேபினட் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது மார்ச் 24, 1946ல டெல்லிக்கு வருது. கிளமெண்ட் அட்லி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் தான் இதை அப்பாயிண்ட் பண்ணி அனுப்புறாரு. சோ உறுப்பினர்கள் சொல்லக்கூடியவர்கள் லார்ட் பெத்திக் லாரன்ஸ், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா இருந்தவர், ஸ்டஃபோர்ட் கிரிட்ஸ் அண்ட் ஏவி அலெக்சாண்டர், 3 பேரும் மெம்பர்ஸா இருக்காங்க. அவங்களோட ரிப்போர்ட்டை மே 16, 1946ல சப்மிட் பண்றாங்க. இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியல் அரசாங்கம் அமைப்பதற்கான அடிப்படை, அந்த மாதிரி ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குறது இந்த ஒரு கேபினட் மிஷன்ல இருந்து தான் தொடங்கப்பட்டது. சரிங்களா. இவர்களோட அறிக்கை மே 16, 1946ல சப்மிட் பண்றாங்க. முஸ்லிம் லீக்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தனி பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு தனி பாகிஸ்தான் வேணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா கேபினட் மிஷன் என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த யோசனையை நிராகரிச்சுட்டு பாகிஸ்தானுடன் இணைந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் நாங்க கொடுக்கிறோம், சோ சுதந்திரம் கொடுக்க நாங்க தயாராயிட்டோம், 1947, 48க்குள்ள நாங்க சுதந்திரத்தை கொடுத்துருவோம், நீங்க அதற்கான அரசியலமைப்பு உருவாக்கக்கூடிய வேலைகள்ல ஈடுபடுங்கன்னு அறிவிக்கிறாங்க. சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவுல 3 பிரிவுகள் இருக்கும். பிரிவு ஏ இந்து பெரும்பான்மை கொண்ட மாகாணங்கள், பிரிவு பி முஸ்லிம் பெரும்பான்மை கொண்ட மாகாணங்கள், அதாவது பஞ்சாப், நார்த் வெஸ்ட்ல இருக்கக்கூடிய மாகாணங்கள். பிரிவு சின்னு சொல்லக்கூடியது பெங்கால், அசாம் மாகாணங்களாக இருக்கும். இந்த மாதிரி 3 பிரிவுகளாக நாங்க பிரிக்க போறோம். இந்த 3 பிரிவுகள்லையும் 3 அடுக்கு ஆட்சி முறை இருக்கும். ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆட்சி அமைப்பை நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் அந்த ஒரு ஏபிசி பிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுலயும் இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. இந்த எல்லோ கலர்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஏன்னு சொல்லக்கூடியது இந்த ரெட் கலர். சோ இதெல்லாம் பிரிட்டிஷாருக்கு நேரடியாக கீழே இருக்கக்கூடிய இடம், இந்து பெரும்பான்மை கொண்ட இடங்கள். பீன்னு சொல்லக்கூடியது பாகிஸ்தான், சிந்து, பஞ்சாப் மாகாணங்கள் இருக்கக்கூடிய இடங்கள். சீன்னு சொல்லக்கூடியது பெங்கால், அசாம் பகுதிகள். இதுல இருக்கக்கூடிய மெஜாரிட்டி இடங்கள் பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல இருக்கிறது, அதெல்லாம் சுதந்திர நாடுகள். தனித்தனி ரூலர்ஸ் கீழே இருக்கு, தனித்தனி மன்னர்கள் கீழே இருக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம்.
சோ அவ்வளவு பிளவுபட்ட ஒரு நாடாக தான் இந்தியா இருந்தது. சோ அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த ப்ரப்போஸ் பண்றாங்க. இந்த சுதந்திர மாகாணங்கள் சொல்லக்கூடியது ஒண்ணு இந்தியாவோட இணையலாம், இல்ல பாகிஸ்தானோட இணையலாம். இல்ல அப்படின்னா அவர்கள் தனித்து இருக்கணும்னாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த மாகாணங்கள்லாம் தனித்து இருக்கணும்னு முடிவு பண்ணா இந்தியா என்ன ஆகும் அப்படின்னு. சோ இந்தியான்னு சொல்லக்கூடிய இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு நாடு கண்டிப்பா இருந்திருக்காது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு போகுது. லாட் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட் கிட்டத்தட்ட 560க்கும் மேற்பட்ட பிரின்ஸ்லி ஸ்டேட் இருந்ததா சொல்லப்படுது. சுதந்திர நாடுகள் இருந்தது, மன்னராட்சி நாடுகள் இருந்ததாக சொல்லப்படுது. கமிங் டு த ப்ரொபோசல்ஸ், கேபினட் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அரசியலமைப்பு சபையை அமைங்க அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அதன்படி அரசியலமைப்பு சபை 9 டிசம்பர் 9 1946 ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல 389 உறுப்பினர்களோட தொடங்கப்படுது. அரசியலமைப்புக்கான வேலை தொடங்கியாச்சு. ஓரளவு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறார்கள் இதெல்லாம். ஏன்னா முதல் முறையா சுதந்திரம் கொடுக்குறோம்னு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிட்டு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசோட அதிகாரங்கள் அதிகமா இருக்கும். அவர்களுக்கு பாதுகாப்பு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எல்லாம் மத்திய அரசு வச்சிருக்கும். மாகாண ஆட்சின்னு சொல்லக்கூடியது மீதமுள்ள அதிகாரங்கள் கொண்ட மாகாண ஆட்சிகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இளவரசர் மாநிலங்களை பொறுத்தளவு பிரிட்டிஷோட ஆட்சி விலக்கிக் கொள்ளப்படுகிறது. 3 தேர்வுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்திய ஒன்றியம் அல்லது பாகிஸ்தான்ல சேருங்க, இல்ல அப்படின்னா தனி நாடாக தொடருங்க. சோ அது சுதந்திர நாடுகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆப்ஷன். இந்த ஒரு டைம் பீரியட்ல இன்னொரு விஷயமும் நடக்குது. இந்தியா சுதந்திரம் அடைந்தால் ஆட்சி செய்வதற்காக இன்டரிம் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. இதை இடைக்கால அரசு அப்படின்னு சொல்லுவோம். பிரைம் மினிஸ்டர் மாதிரி ஒரு மினிஸ்டரோட தொடங்கப்பட்டதான் இந்த இடைக்கால அரசு. ஏன்னா பிரிட்டிஷார் வெளியேறிடுவாங்க இல்லைங்களா, அப்ப இங்க ஒரு கவர்மெண்ட் கண்டிப்பா இருக்கணும். அதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அரசு தான் இடைக்கால அரசு. 2 செப்டம்பர் 1946 ஜவஹர்லால் நேரு தலைமையில ஏற்படுத்தப்படுது. ஒரு அமைச்சர்களோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்படுது. சோ இவர்கள் ஆட்சியில இருக்கிறாங்க. அரசியலமைப்பு எழுத தொடங்கப்படுது. இப்ப இந்திய ஒன்றியம் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு இல்லைங்களா, சோ அந்த ஒரு பாகிஸ்தான் இந்திய ஒன்றியம்ங்கிறதே ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் கம்ப்ளீட்டா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியும் இவர்கள் அறிவிக்கல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் அமைச்சரவைன்னு சொல்லக்கூடியது ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குது. இந்தியர்கள் கைகள்ல நேரடியாக அதிகாரங்கள் கொடுத்து அவர்களை ஆட்சி செய்ய அனுமதிக்கிறாங்க. ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கிறார். வல்லபாய் படேல் உள்துறை. சரிங்களா, சுதந்திர இந்தியாவின் முதல் அமைச்சரவை இது. சுதந்திரமான உடனே யாரெல்லாம் அமைச்சர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறது. சர்தார் வல்லபாய் படேல் உள்துறை, தகவல் ஒலிபரப்பு அரசுகள். ராஜேந்திர பிரசாத் உணவு மற்றும் விவசாய அமைச்சர். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கல்வி அமைச்சராக இருந்தார். இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மினிஸ்ட்ரியில வந்து பாட்டா இருந்திருக்காங்க. பல்தேவ் சிங்னு சொல்லக்கூடியவர் பாதுகாப்பு அமைச்சராக இருந்திருக்கார். சரிங்களா, சோ இந்த மாதிரி ஒரு 14 அமைச்சர்கள் கொண்ட அமைச்சரவையும் ஃபங்க்ஷன் ஆயிருது. இந்த டைம் பீரியட்ல தான் 1946ல எதிர்ப்புகள் கிளம்புது. என்ன எதிர்ப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முஸ்லீம் லீக்குக்கு பாகிஸ்தான் தான் முக்கியம், பாகிஸ்தானே வந்து அலோவ் பண்ணல. உடனே முஸ்லீம் லீக் என்ன பண்றாங்க அப்படின்னா, முகமது அலி ஜின்னா தலைமையில டிரெக்ட் ஆக்ஷன் டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்ஷன் டேயை கொண்டு வராங்க. பெங்கால் பகுதிகளில் பெரும் கலவரம் வெடிக்குது. கல்கத்தால படுகொலைகள் நடக்குது. இந்துக்களும் முஸ்லிம்களும் அடித்து கொண்டு ஒரு பெரிய ஒரு படுகொலை நடக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் சொல்லக்கூடிய தனி நாடு கொடுக்கப்படுன்ற உறுதியே கேபினட் மிஷன்ல இல்ல. இந்தியாவை 2 பிரிச்சிருவோம் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷனே கிடையாது. பிரிக்கலாமா வேணாமான்ற ஒரு டிபேட் தான் இருந்தது. சோ அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் ஒன்றுபட்ட இந்தியாவை ஆதரிக்குது. இளவரசர் மாநிலங்கள்லாம் சுதந்திரத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்குது. அவங்களுக்கு எல்லாம் சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னா இந்தியா பாட்பாட்டா போயிரும்னு சொல்லுது. முஸ்லீம் லீக்கை பொறுத்தளவு எதுவுமே வேணாம், எங்களுக்கு தனிநாடு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம படுகொலைகள் ஒரு சைடு வந்து போயிட்டு இருக்கு. சமூக கலவரம் அதிகரிக்குது. இது எல்லாத்தையும் கட்டுக்குள்ள கொண்டு வரணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் இந்தியாவுக்கு வைஸ்ராயாக மவுண்ட் பேட்டன் வர்றாரு. அவர் வந்த உடனே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கட்டுக்குள்ள கொண்டு வர ஒரு திட்டத்தை கொண்டு வராரு. அந்த திட்டம் ஜூன் 3ஆம் திட்டம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படுது 1947ல. இந்திய பிரிவினைக்கு வழிவகுத்த முதல் மற்றும் இறுதி அரசியல் திட்டம் இந்த ஒரு திட்டம் தான். சோ இந்தியாவை 2 பிரிச்சிடலாம், இல்லைன்னா இந்த ஒரு கலவரம் தொடர்ந்து கொண்டே இருக்கும்னு சொல்லிட்டு இந்தியா பாகிஸ்தான் 2 பிரிக்கிறாங்க.
அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின்ஸ்ல இந்தியா பாகிஸ்தான் பிரிப்பதற்கான அடிப்படை என்ன திட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மவுண்ட் பேட்டன் திட்டம் தான். ஜூன் 3ஆம் திட்டம்னு சொல்லுவாங்க. 15 ஆகஸ்ட் 1947க்குள் 2 பேருக்கும் பவுண்டரிஸ், அதாவது பார்டர் எல்லாம் பிரிச்சிடணும். டிரான்ஸ்பர் ஆஃப் பவரை வந்து இந்தியர்கள் கையில நாங்க கொடுத்துட்டு ஆங்கிலேயர்கள் வெளியேறிடுவாங்கன்னு சொல்லி தீர்மானிக்கிறாங்க. அதே மாதிரி பெங்கால் பஞ்சாப் மாகாண சட்டமன்றங்கள் மத அடிப்படையில பிரித்து கொள்ளப்படும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. வடமேற்கு எல்லைப்புற மாகாணம் சில்ஹெட்டுன்னு சொல்லக்கூடியதையும் மக்கள் வாக்கெடுப்பு மூலமா பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இப்போ பார்டர்ஸை வந்து டிசைட் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்காக ஒரு கமிஷன் வருது, ராட்கிளிஃப் கமிஷன் சொல்லக்கூடியது. பார்டர் லைனை டிசைட் பண்ண இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சிரில் ராட்கிளிஃப் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வராரு. அவரோட தலைமையில வந்த ஒரு கமிஷன் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த பார்டரை டிசைட் பண்றாங்க. இதே ஜூன் 3 பிளான்ல இளவரசர் மாநிலங்களுக்கு, அந்த சுயாட்சி சுதந்திர நாடுகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிடுறாங்க. சுதந்திரம்லாம் கிடையாது, ஒண்ணு இந்தியா இல்லைன்னா பாகிஸ்தான் யாரோடையாவது சேர்ந்துக்கோ. உனக்கு சுதந்திரமா இருக்கணும்னு நினைச்சேன்னா 2 நாடுகளும் சேர்ந்து என்னைக்காவது ஒரு நாள் உன்னை இணைச்சுப்பாங்க. ஸோ 2 சைடுல ஏதாவது ஒரு சைடு சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பை வந்து வழங்கிட்டு ஆங்கிலேயர்கள் கிளம்புவதற்கான வேலைகள் தொடங்குகிறது. ஸோ சுதந்திர நாடுகளுக்கு இப்ப வேற வழியே கிடையாது, ஒண்ணு பாகிஸ்தானோட இணையணும் இல்லைன்னா இந்தியாவோட இணையணும். ஸோ ஃபைனலா இந்தியா யூனியனுக்கு அடிப்படை கொடுத்தது இந்த ஜூன் 3ஆம் திட்டம் தான். நான் கமிங் டு ராட்கிளிஃப் கமிஷன். பவுண்டரி கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வைஸ்ராய் மவுண்ட் பேட்டன் திட்டப்படி ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் ஒரு எல்லை கூட வரையறுக்கணும்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அது மூலமாக சிரில் ராட்கிளிஃப் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வராரு. ஹி வாஸ் அ பிரிட்டிஷ் லாயர் ஆக்சுவலி, சரிங்களா. ஸோ அவர் இந்தியாவுக்கு வந்த உடனே, இந்தியாவுக்கு அதுக்கு முன்னாடி அவர் வந்ததே கிடையாது, அதுக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவை பத்தின ஒரு நல்ல ஒரு அறிவும் அவருக்கு கிடையாது. அவர் அதன் பிறகுதான் வர்றாரு. 1946 வந்து மிக குறுகிய காலகட்டத்துல இந்தியாவோட மேப்பை வச்சு, டீடைல்ஸ் வச்சு, சர்வே டேட்டாவை வச்சே இந்த பார்டரை டிசைட் பண்றாங்க. ஸோ ஒருத்தர் இந்தியாவை பத்தி பரிச்சயம் இல்லாத ஒருத்தர் தான் அந்த பவுண்டரியை டிசைட் பண்ணாரு, சரிங்களா. ஸோ அரசாங்கம் ஒரு எல்லை ஆணையத்தை 1947 ஜூன் 24ஆம் தேதி அமைத்தது. ஆகஸ்ட் 17ல அதோட அறிக்கை வெளியிடப்படுது. பவுண்டரி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணி வெளியிடுறாங்க. இதுல பெருமளவு பிரிவு யாருக்கு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் மற்றும் பெங்கால் மாகாணத்துக்கு தான். ஸோ இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, பங்களாதேஷ், இது ஈஸ்ட் பாகிஸ்தானா இருந்தது. பங்களாதேஷ் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஈஸ்ட் பாகிஸ்தான். அதே மாதிரி இந்த பகுதி வெஸ்ட் பாகிஸ்தானாக பிரிக்கப்படுது. ஸோ டிவைடிங் லைன்ஸ் சொல்லக்கூடியது, இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய இந்த பார்டர் லைனை டிரா பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராட்கிளிஃப். அதனால அது ராட்கிளிஃப் லைன். பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கக்கூடியதுமே ராட்கிளிஃப் லைன் தான். ஆனா இந்த பகுதியில சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய லைன் மேக்மோகன் லைன் சொல்லுவாங்க. ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய பார்டர் லைன் டியூரன் லைன் அழைக்கப்படுது. இதெல்லாம் அந்தந்த காலகட்டத்துல அந்தந்த கமிஷன் மூலமாக வரையப்பட்டது. அதனால அந்த பெயர்கள் அப்படியே கொடுத்திருக்காங்க, சரிங்களா. இது கேட்கலாம் கேள்விகள்ல, எந்த பார்டர் லைனுக்கு என்ன பேர் அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். இப்ப பவுண்டரி பிக்ஸ் ஆயாச்சு, டிசைட் பண்ணிட்டாங்க. 2 நாடுகளா பிரிய போது சுதந்திரம் ஆகஸ்ட் 15ல கொடுத்துருவோம், வெள்ளையர்கள் வெளியேறோம், இனிமே எல்லாமே உங்களோடதுதான் சொல்லிட்டு ஃபைனலா ஒரு சட்டத்தை பாஸ் பண்றாங்க, எல்லா பவரையும் இந்தியர்களுக்கு மாத்துறதுக்கு. ஏற்கனவே ஒரு கவர்மெண்ட் வேற ஃபங்க்ஷன் ஆகுது ஜவஹர்லால் நேரு தலைமையில. ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய விடுதலை சட்டம் பாஸ் பண்ணி பிரதமர் கிளமெண்ட் அட்லி அப்படின்னு சொல்லக்கூடியவரால இந்த ஒரு சட்டம் நிறைவேற்றப்படுது. இச்சட்டம் பிரிட்டன் அரசர் 6ஆம் சார்லஸ் ஜார்ஜால் கையொப்பமிடப்பட்டது அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது. இதன் பிறகு ஜூன் 18ல கையெழுத்திடப்பட்ட இந்த சட்டம் இந்தியாவில் ஆகஸ்ட் 15ல இருந்து செயல்பாட்டுக்கு வருது. இந்தியா 2 ருமீனியனா பிரியுது. அதே மாதிரி ஆகஸ்ட் 1947 ஆகஸ்ட் 14ல பாகிஸ்தானுக்கும் 1947 ஆகஸ்ட் 15ல இந்தியாவுக்கும் சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. இறையாண்மையுடைய தனித்தனி நாடுகளாக இந்தியா பிரிந்தது, சரிங்களா. சோ இதெல்லாம் இந்த ஒரு ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ். கண்டிப்பா கேள்விகள்ல கேட்பாங்க. பிரிட்டன் இந்தியாவின் பகுதிகளாக இருந்த இந்தியாவும் பாகிஸ்தானும் 1947 ஆகஸ்ட் முதல் 2 நாடுகளாக பிரிக்கப்படும். பஞ்சாப் வங்காள மாகாணங்கள் 2 புதிய நாடுகளுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்படும். இரு நாடுகளுக்கும் தலைமை ஆளுநர்கள் அலுவலகங்கள் இருக்கும். கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளின்னு சொல்லக்கூடிய அரசியலமைப்பு மன்றங்கள் உருவாக்கப்படும். உங்களுக்குன்னு ஒரு அரசாங்கம் உருவாக்கணும்னா ரூல்ஸ் வேணும் இல்லைங்களா,
அதையும் உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மன்னர் மாநிலங்கள் பிரின்ஸ்லி ஸ்டேட்னு சொல்லக்கூடியது பிரிட்டன் மேலாதிக்கம் முடிவுக்கு வந்து இந்தியாவுடனோ அல்லது பாகிஸ்தானுடனோ இணைந்து கொள்ள வேண்டும். இந்தியாவின் பேரரசன் சொல்லக்கூடிய ஒரு பதவியை பிரிட்டிஷ் அரசர் அதாவது விலக்கிக் கொள்வார் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இந்திய டொமினியன் என்பது இந்திய இந்துக்களின் சுயாட்சி விருப்பத்தின் வெளிப்பாடாகவும் பாகிஸ்தான் டொமினியன் முஸ்லிம்களின் சுயாட்சி விருப்பத்தின் வெளிப்பாடாகவும் உருவாகுது. இராணுவ படைகள் உட்பட அனைத்து சொத்துக்களும் இந்தியர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறாங்க. வெளியேறப்ப இருந்த ஒரு சிச்சுவேஷன் இதுதான். சுதந்திர மாகாணங்கள் இருக்கு, பாகிஸ்தான் இருக்கு, அதே மாதிரி இந்த பக்கம் இந்திய பகுதிகளும் இருக்கு. எவ்வளவு கான்ஃபிளிக்ட் இருந்திருக்கும் இல்லைங்களா? நிறைய சமூக கலவரங்கள்லாம் நிறைய நடந்தது. சில மன்னர்கள் வந்து இந்தியாவோட இணைய மாட்டேன்னுலாம் சொன்னாங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி இந்தியாவை முழுமையாக ஒரு யூனியனா யுனைட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா, முக்கிய கான்ட்ரிபியூஷன் அது சர்தார் வல்லபாய் படேல் பண்ணதுதான். அதனாலதான் அவருக்கு ஸ்டாச்சு ஆஃப் யுனைட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இப்போ வரைக்கும் வச்சிருக்கோம். ஒரு பெரிய ஸ்டாச்சு இருக்கு இல்லைங்களா குஜராத்ல, உலகின் மிகப்பெரிய ஸ்டாச்சுன்னு சொல்லுவோம். அது அவரோட ஸ்டாச்சு தான். இந்தியாவை முழுமையாக இணைத்தது அவர் தான். நான் கமிங் டு த கொஸ்டின்ஸ். ஆகஸ்ட் ஆஃபரை அறிவித்த வைஸ்ராய் யார்? எஸ், லார்ட் லின்லித்கோ. சரிங்களா? ஸோ சைமன் கமிஷன்ல ஆரம்பிச்சது, அடுத்த ஆகஸ்ட் ஆஃபர், அதுக்கப்புறம் ஒவ்வொரு லெவலா போய் ஃபைனலா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்ல சுதந்திரம் கிடைக்குது. ட்ரிப்ஸ் மிஷன் தோல்விக்கான காரணம் என்ன? இந்தியாவிற்கு டொமினியன் அந்தஸ்து, மாகாணங்களின் சுதந்திரம், இந்திய ஒன்றிய அறிவிப்பு மற்றும் பாகிஸ்தான் நிராகரிப்பு, இவை அனைத்தும். You can comment your answer in the chat box. Yes. And the correct answer is இவை அனைத்தும். இந்தியாவுக்கு டொமினியன் கொடுத்ததும் நம்மளுடைய தலைவர்கள் எதிர்த்தார்கள். மாகாணங்களுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது, அதாவது இளவரசர் மாகாணங்களுக்கு சுதந்திரம்ன்றதை ஏற்றுக்கொள்ளல. இந்திய ஒன்றிய அறிவிப்பு, பாகிஸ்தான் நிராகரிப்பும் ஒரு எதிர்ப்பை கிளப்பியது. மவுண்ட் பேட்டன் திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது? எந்த தேதியில அறிவிச்சாங்க அப்படின்றது கேள்வி. இந்த அனைத்து திட்டங்களுக்கும் தேதிகளோட படிச்சுக்கோங்க, ஏன்னா தேதிகள் குறிப்பா கேள்விகள்ல வரும். ஜூன் 3, 1947. ஜூன் 3 திட்டம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதுதான் சரியான விடை. இந்தியா பாகிஸ்தான் எல்லையான ராட்க்ளிஃப் லைன் எப்போது அறிவிக்கப்பட்டது? எந்த தேதியில் அறிவிக்கப்பட்டது? கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆகஸ்ட் 17. சரிங்களா? சோ 15 நமக்கு சுதந்திரம் வந்தாச்சு. ஆனா பார்டர் லைன் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து எப்ப இருந்து தொடங்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 17ல இருந்து தான் தொடங்கியது. நேரடி நடவடிக்கை நாள், டைரக்ட் ஆக்ஷன் டே, ஜின்னாவால் அறிவிக்கப்பட்டதற்கு முக்கிய காரணம் என்னவாக இருக்கும்? கேபினட் மிஷன் திட்டத்தை நிராகரித்து பாகிஸ்தான் கோரிக்கையை வலியுறுத்துவதற்காக, காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து இடைக்கால அரசு அமைக்க, பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக உடனடி சுதந்திரம் கோர, இந்தியாவை ஒருங்கிணைந்த நாடாக ஆக்குவதற்கு. டவுட்டே இல்லை இல்லைங்களா? சோ ஜின்னாவை பொறுத்தளவு அவரோட டிமாண்ட் அப்படிங்கிறதே பாகிஸ்தான் தான். சோ பாகிஸ்தான் கோரிக்கையை வலியுறுத்துவதுதான் முக்கியமான கொள்கை. இதை டைரக்ட் ஆக்ஷன் டேவா ஆகஸ்ட் 16, 1946ல கடைபிடித்தார்கள். எந்த தேதின்னு கூட கேள்விகள்ல கேட்கலாம். சோ இந்த தேதிகள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இந்தியாவின் பேரரசர் என்ற பதவி பெயர் விலக்கிக் கொள்ளப்பட்டது எந்த சட்டத்தினால்? கீழே கொடுக்கப்பட்டதுல எந்த சட்டத்துல அந்த பெயர் விலக்கிக் கொள்ளப்பட்டது? எக்ஸாக்ட்லி ரைட், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். சரிங்களா? So now coming to the end of our class, some recommended books for you. ஸோ இந்த மாதிரி முக்கியமான தகவல்கள் இருக்கணும், அதே மாதிரி ஒரு கோர்ஸ்னு ஒரு கனெக்டிவிட்டியும் இருக்கணும். சரிங்களா? சுதந்திர போராட்டம் பெரிய அளவு நடந்துட்டு இருந்தாலும் பிரிட்டிஷார் சைட்ல இருந்து இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க, பிரிவினைக்கும் சரி சுதந்திரத்துக்கும் சரி.
சோ இது எப்படி நடந்தது, என்ன தேதிகள்ல நடந்ததுலாம் நமக்கு தெரியணும்னா நம்ம தெளிவா படிக்கிறதுக்கான மெட்டீரியல் வேணும், ஒரு நல்ல ஒரு கோர்ஸ் ஒர்க் வேணும். சரிங்களா? சோ அதுல உங்களோட ப்ரிப்பரேஷன் பொறுத்தளவு ஒரு 3 கேட்டகரியா பிரிச்சுக்கோங்க. நீங்க ஹிஸ்டரியில ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நீங்க கண்டிப்பா எல்லாத்தையுமே படிச்சுருவீங்க. எத்தன புத்தகம் வேணாலும் நீங்க ரெஃபர் பண்ணிரலாம். மாடரேட் ஆனவங்க எனக்கு ஹிஸ்டரி வந்து ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன். ஆனா இவ்வளோ டீப்பா நான் படிச்சது இல்லன்னு சொல்லக்கூடியவர்கள் இனிமே படிக்க ஆரம்பிக்கணும். நான் ஹிஸ்டரியே இதுவரைக்கும் தொட்டதே கிடையாதுங்க. இனிமே தான் படிக்க போறேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு லெட் மீ டெல் யூ ஒன் திங். டெஃபினெட்லி யூ கேன் ஃபினிஷ் திஸ் சிலபஸ் இன் திஸ் பர்ட்டிகுலர் டைம். சரிங்களா? ஸோ குடுக்கப்பட்ட டயத்துல உங்களால கண்டிப்பா இத முடிக்க முடியும். என்ன காரணம் அப்டின்னா, நான் வீக் ஹிஸ்டரியில ஏற்கனவே நான் வந்து இந்த எனக்கு ஒரு கனெக்ட்டே கிடையாது. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. வேற ஃபீல்டுல இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்கள் டோன்ட் வரி. டெஃபினெட்லி யூ கேன். தமிழ்நாடு புத்தகம், பள்ளி புத்தகங்கள் இருக்கு இல்லீங்களா? அதுல ஸ்கூல் ஹிஸ்டரி புக்ஸ பொறுத்தளவு இட் இஸ் அ பெஸ்ட் பிளேஸ் டூ ஸ்டார்ட் யுவர் பிரிப்பரேஷன். நம்மளோட சிலபஸ் 10 யூனிட் இருக்கு இல்லீங்களா? ஐரோப்பிய வரலாறு, இந்திய வரலாறுன்னு அந்த எல்லா வரலாறும் +1 +2 புக்லயே கவர் ஆயிருது. இந்த புத்தகத்துல ரொம்ப ஒரு அது என்ன சொல்றது? ஒரு சம்மரி ஹிஸ்டரின்னு நீங்க பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரு அவுட்லைன் வேணும், ஒரு பேஸ் வேணும், ஒரு ஃபவுண்டேஷன் வேணுன்றவங்க ஸ்டார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு ஸ்கூல் ஹிஸ்டரி புக்ஸ். சரிங்களா? எஸ்பெஷலி கிளாஸ் 11 அண்ட் 12 ஜியோகிராஃபியும் படிச்சுக்கணும், ஹிஸ்டரியும் படிச்சுக்கணும். ஜியோகிராஃபி எதுக்காக படிக்கணும்னா, இந்தியனோட ஜியோகிராஃபி, இந்திய நாட்டோட ஜியோகிராஃபி மட்டும் தெளிவா படிச்சா போதும். எல்லா லெசனும் படிக்கணும்னு அவசியம் இல்ல. ஹிஸ்டரிய பொறுத்தளவு எல்லா லெசனும் தரோவா இருக்கணும். So now coming to the important part. Do not depend only on school books. நாம் இப்ப இந்த கிளாஸ்ல பார்த்த விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இருக்காது. ஸ்கூல் புக்ல இருந்து கேள்வி கேட்பாங்க. ஸ்கூல் புக் நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் தான். ஆனா ஸ்கூல் புக்ல இருந்து லாஸ்ட் டைம் கேட்கப்பட்ட கேள்விகள் அதிகபட்சம் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 54 கேள்விகள் தான். 54 கேள்விகளுக்கு தான் ஆன்சர் ஸ்கூல் புக்ல இருக்கு. நம்மளோட கட் ஆஃப் எவ்வளோ? 115 எடுக்கணும். சோ உங்களுக்கு வேலைய நோக்கி நீங்க ஓடுறீங்கன்னா, கண்டிப்பான முறையில ஸ்கூல் புக்க மட்டும் படிச்சுட்டு எக்ஸாம் போனா போதுன்ற ஒரு மைண்ட் செட் இருந்தா, தயவு செஞ்சு அத மாத்திக்கோங்க. ஸ்கூல் புக்ஸ் ஆர் நாட் எனஃப். இது ஸ்கூல் பசங்களுக்கான ஒரு எக்ஸாம் கிடையாது. ஸ்கூல் பசங்களுக்கு நீங்க போய் டீச் பண்ண போறீங்க. டீச்சர்ஸ்க்கான ஒரு எக்ஸாமினேஷன். டிகிரி லெவல்ல இருக்கும். கொஸ்டின்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல்ல, அட்வான்ஸ்டு லெவல்ல தான் இருக்கும். சரிங்களா? சோ அப்ப அதுக்கு என்ன புத்தகங்கள்லாம் படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம் ரெஃபரன்ஸ் புக்ஸ் நான் இங்க குடுத்திருக்கேன். இந்திய வரலாறுக்கு க. வெங்கடேஷன், பிபின் சந்திரா, கோ. தங்கவேலுன்னு சொல்லக்கூடிய ஆத்தர்ஸோட புக்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணலாம். தமிழக வரலாறுக்கு வெங்கடேஷன், நீலகண்ட சாஸ்திரி, கே. பிள்ளை அவர்களோட புத்தகம், ராஜயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்தர்ஸோட புத்தகம் தமிழ் மீடியத்துல அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் தமிழ் மீடியம் புத்தகம். அமெரிக்க வரலாறுக்கு க. வெங்கடேஷன், குரு ஜெகநாதன், யுனிவர்சிட்டி நோட்ஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சீன மற்றும் ஜப்பான், கிழக்காசிய நாடுகளுக்கு ராசராசன், நாகராஜன் சொல்லக்கூடிய ஆத்தர்ஸ் புக் அவைலபிளா இருக்கு. ஐரோப்பிய உலக வரலாறு வெங்கடேஷன், ராஜகோபால், பாலசுப்ரமணியத்தோட புத்தகங்கள் அவைலபிளா இருக்கு. இவங்கெல்லாம் ஆத்தர்ஸ் பேர். நீங்க போய் வந்து இந்த ஒரு டைட்டில் இந்திய வரலாறு இந்த ஆத்தரோட புத்தகம் வேணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா புத்தக கடைகள்ல கொடுப்பாங்க. இல்ல நீங்க ஆன்லைன்ல கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஆத்தர்ஸ் நேம்ஸ்ல தமிழ் மீடியத்துக்கு புத்தகங்கள் அவைலபிளா இருக்கு. ஸோ ஜஸ்ட் அ கிளான்ஸ் ஆன் தீஸ் புக்ஸ். ஒரு சின்ன கிளான்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து வெங்கடேஷன் ஆத்தரோட புத்தகங்கள். சரிங்களா? ஸோ அதெல்லாம் ஆன்லைன்லயே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கும். அண்ட் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் வந்துட்டு என்னென்ன புத்தகங்கள்லாம் நான் ரெஃபர் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, ஸ்டே டியூன் ஃபார் தட். நாளைக்கான கிளாஸ்ல நம்ம இங்கிலீஷ் மீடியத்துக்கான புக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு இதுக்கும் நான் ஒவ்வொரு புத்தகம் வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய வரலாறுக்கே கிட்டத்தட்ட 4 புத்தகம் வாங்கணும். I'll show you the picture again. இந்திய வரலாறு சிந்து சமவெளி நாகரிகம் 1757 வரை, 1947 வரை, அதுக்கப்புறம் சமகால இந்திய வரலாறு. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 3 புத்தகம் கண்டிப்பா நம்ம படிச்சாகணும். இல்ல அப்படின்னா 4 புத்தகங்களாக கூட இருக்கும் சில சப்ஜெக்டுக்கெல்லாம். தமிழ்நாடு ஹிஸ்டரியும் 2 புக்கெல்லாம் கிடைக்கும். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 புத்தகம் படிக்கணும். 10 புத்தகம் படிச்சு நம்மளால இந்த ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா? நம்மளால முடியுமா? அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா முடியும். படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியும். சரிங்களா? சோ யூ ஹாவ் டு ஃபோக்கஸ். நீங்க தான் வேலை செய்ய போகிறீர்கள். உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்க போகுது. உங்களுடைய உழைப்புக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுதுன்றப்ப கண்டிப்பா உழைக்கிறதுல தப்பு இல்ல இல்லீங்களா? பட் இதை எப்படி ஈஸியா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஹியர் வி ஆர். UGTRB எக்ஸாமினேஷன் வெற்றி பயணம் பேட்ச் 2.0 ஸ்டார்ட் பண்ண போறோம் ஃப்ரம் ப்ரொஃபசர் அகாடமி, கேள் கவனி செல். ஸோ கமிங் டு திஸ், நம்மளோட அகாடமில இருந்து
யூஜிடிஆர்பிக்கு கோர்சஸ் ஆஃபர் பண்றோம். ஹிஸ்டரிக்கு தமிழ் மீடியத்துல கோர்சஸ் இருக்க போகுது. நோட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு தமிழ்ல இருக்கும். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ரொம்ப டீடைல்டா கிளாஸஸ் இருக்கும். இப்ப பாத்தீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒவ்வொரு டாபிக்கையும் ரொம்ப அனாலிசிஸ் பண்ணி நம்ம படிப்போம். ஸோ கொஸ்டின்ஸ் எவ்வளோ ஹையர் ஆர்டரா இருந்தாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நீங்க தயாராயிருவீங்க. நம்மளோட கிளாஸஸ் அண்ட் கோர்சஸ் பத்தின டீடைல்ஸ் தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ கிளாஸ் டைமிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அற்புதமான டைமிங் அப்படின்னு சொல்லலாம். காலை 5 மணி முதல் 6:30 மணி வரை. சரிங்களா? ஸோ மார்னிங் 5 to 6:30 ஒரு ப்ரொடக்டிவான ஒரு டைம். அதுவும் அந்த டைம்ல என்னால் அட்டன் பண்ண முடியாது, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கும், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், இல்லை ஒர்க்கிங்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தே கேன் சி ரெக்கார்டட் கிளாஸ். இந்த 5 to 6:30 அப்படின்னு சொல்லக்கூடியது லைவ் கிளாஸ் டைமிங். லைவ் கிளாஸ் அப்படின்னா ஃபேக்கல்ட்டி வந்து ஆன்லைன்லேயே இருப்பாங்க, கிளாஸ் எடுப்பாங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நேரடியாக கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நான் கமிங் டு த ரெக்கார்டட் கிளாஸஸ், காலையில கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்களுக்காக அந்த கிளாஸோட ரெக்கார்ட் நம்மளோட ஆப்ல அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் எத்தனை தடவை வேணாலும் எப்போ வேணாலும் நீங்க ப்ளே பண்ணி படிச்சுக்கலாம். அதே மாதிரி டில் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு இந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் நம்ம ஆப்ல அவைலபிளா இருக்கும். எத்தனை தடவை வேணாலும் அந்த கிளாஸை நீங்க ரிவைஸ் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ யூஜிடிஆர்பி வெற்றி பயணம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 10, வெரி சூன். சரிங்களா? ஸ்டார்டிங் வெரி சூன், March 10ல தொடங்குறோம். ஸோ டூ ஜாயின் அவர் அகாடமி அண்ட் டீடைல்ஸ் லாஸ்ட்ல நம்மளோட கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். லாஸ்ட்ல ஒரு ஸ்லைட்ல நம்பர்ஸ் இருக்கும், நான் சொல்றேன், அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் கமிங் டு த ஸ்டடி மெட்டீரியல்ஸ், என்னென்ன மெட்டீரியல் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேஸ்ட் மெட்டீரியல்ஸ். ஆன்லைன் கிளாஸஸ்ல இப்போ நீங்க பார்த்த மாதிரி டீடைல்டு நோட்ஸ் பிடிஎஃபா உங்களுக்கு ஷேர் ஆயிரும். அதே மாதிரி PYQ வித் ஆன்சர்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஷேர் பண்ணிடுவோம். இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமினேஷனோட ஒவ்வொரு கொஸ்டினும் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனோட ஷேர் ஆயிரும். ஒன் லைனர்ஸ் ஃபார் ரிவிஷனும் நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஸோ பிஃபோர் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக உங்கள் கைகளில் ஒன் லைனர்ஸ் இருக்கும். சரிங்களா? ஃபைனல் ரிவிஷனுக்கான ஒன் லைனர் ஃபார் ரிவிஷன் உங்கள் கைகளில் இருக்கும். முக்கியமான விஷயம், ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறது பெருசு இல்லை, கண்டினியூஸ் ரிவிஷன் இருக்கணும். ஏன்னா அந்த கொஸ்டின் பார்க்குறப்ப தேதிகள் உங்களுக்கே தெரியும், ஹிஸ்ட்ரியில் இருக்கிற மாதிரி அதிகபட்ச தேதிகள் வேற எந்த சப்ஜெக்ட்லயும் இருக்காது. ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம்தான், ஆனா ஞாபகம் வச்சுதான் ஆகணும். ஸோ அப்படின்றப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு ஹோப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ரிவிஷன் தான். திரும்ப திரும்ப ரிவிஷன் வைங்க, டெஃபினட்டா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டேட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் மறக்காது. கண்டினியூஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணணும், அதே மாதிரி கண்டினியூஸ் ரிவிஷன் இருக்கணும். எத்தனை டெஸ்ட் அட்டன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ரிவிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இப்போ டெஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்ல ஆன்லைன் டெஸ்டாவே இருக்கும். டெய்லி டெஸ்ட், டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும், வீக்லி டெஸ்ட் இருக்கும், அண்ட் தென் மந்த்லி டெஸ்ட்டும் இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் கம்ப்ளீட் யூனிட் டெஸ்ட், ஃபுல் லென்த் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் இருக்கும். அண்ட் அதையும் தாண்டி எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம ஸ்டேட் லெவல்ல ஒரு மார்க் டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணுவோம். எப்படி டிஆர்பி கண்டக்ட் பண்றாங்களோ அந்த மாதிரி ஸ்டேட் லெவல்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஓப்பன் எண்ட் டெஸ்டா நம்ம இந்த ஸ்டேட் லெவல் டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணுவோம். இந்த எல்லா டெஸ்ட்டுமே உங்களுக்கு கண்டினியூஸ் ரிவிஷனுக்கு பெரிய அளவு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளோட அகாடமில நிறைய ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ ரிசல்ட் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் எனி வேர்ட்ஸ். 2000+ டிஆர்பி செலெக்ஷன்ஸ், 2300+ நெட் செட் செலெக்ஷன்ஸ். அதே மாதிரி 250+ people got JRF, ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர்ஸ் இன் ஆல் சப்ஜெக்ட்ஸ். ஸோ நிறைய ஸ்டேட் ரேங்கர்ஸ் நம்மளோட அகாடமில இருந்து இருக்காங்க. ஸோ யூஜிடிஆர்பி ஃபைனல் செலெக்ஷன் ரீசெண்டா நடந்த யூஜிடிஆர்பில 136 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு அச்சீவரும் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவு அந்த டெஸ்ட் அண்ட் ரிவிஷன் அதுதான் அந்த ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய ஹோல்டையே கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டினியூஸ் டெஸ்ட், கண்டினியூஸ் ரிவிஷன் இருக்கணும். அண்ட் பிஜிடிஆர்பி ரீசெண்டா முடிஞ்ச எக்ஸாமினேஷன்ல நம்ம அகாடமில இருந்து பெரிய அளவு ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. அண்ட் லாட் ஆஃப் ஸ்டேட் ரேங்கர்ஸ் ஃப்ரம் ஆர் அகாடமி வி ஆர் பிரசன்டிங் தெம் டு யூ. Physics ஆகட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், and as well as from history we have state rankers. So Kokila ma'am from history, third state rank, மூன்றாவது இடத்துல வந்து வந்திருக்காங்க ஹிஸ்டரியில. சரிங்களா? ஸோ அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா சொல்லலாம். 300+ செலெக்ஷன்ஸ் இன் 2025 alone. இப்ப நடந்த எக்ஸாமினேஷன்ல 300+ செலெக்ஷன் இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ இப்ப நம்ம யூஜிடிஆர்பிக்கு இன்னொரு ஒரு வெற்றி பயணத்தை தொடங்க போறோம். நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் த ஃபீஸ் இஸ் ஜஸ்ட் 9,000 rupees ஒன்லி. சரிங்களா? ஸோ 9,000 ரூபாய் மட்டுமே. இந்த வெற்றி பயணத்தில் கேள், கவனி, வெல். வெற்றி பெறுவதற்காகவே சேருங்கள். ஸோ கண்டிப்பா உங்களுடைய உழைப்பு தான் அதுல பெரிய மூலதனம்.
கிளாஸ்ல சேர்ந்தா மட்டும் போதாது, கண்டினியூஸா நீங்க படிக்கணும். உங்களுடைய உழைப்பு முக்கியம், வெற்றியும் உங்களுடையதாகும். ஸோ நம்புங்கள். அண்ட் வி ஆர் ஹியர். ஸோ ஃப்ரம் ப்ரொஃபசர் அகாடமி வி ஆர் ப்ரொவைடிங் கோர்சஸ் ஃபார் வேரியஸ் சப்ஜெக்ட். கீழே இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கிளாஸஸ் நடக்க போகுது. அண்ட் March 10 நம்ம ஸ்டார்ட் பண்றோம். நம்பர்ஸ் கீழே இருக்கு. இமிடியேட்டா நீங்க கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள். வெற்றி அப்படிங்கிறது உங்களுடைய கைகளில் வரும் மிக விரைவிலேயே. நன்றி.